ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போவாரி கிரியேஷன். டுடே ஆஃப் லோடடில் டைப் 2 மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா இதுக்காக இந்த ஆஃப் லோடர் ஸ்டிச் வந்து இதில் போடக்கூடாது, போடவும் முடியாது. சரிங்களா? எப்போவுமே இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படியே இருக்கிற மாதிரி இருந்த டிசைன் மட்டும்தான் நம்ம இந்த கொம்பு டிசைன் வந்து போட முடியும். இந்த கொம்பு டிசைன்ஸில் வந்து 2 மெத்தட் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த கொம்பு டிசைன் ஃபில்லப் பண்ண போகிறோம். இன்னொரு மெத்தட் வந்து ஃப்ளாட் லோடிங்கு. இது அடுத்து வர கிளாஸஸில் வந்து நான் வந்து இந்த கொம்பு டிசைனில் ஃப்ளாட் லோடிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்களா? வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நான் ஃபில்லப் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் இங்கேருந்து எப்போவுமே நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இங்கேருந்து தான் எப்போவுமே உள்ளார இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் நான் செயின் ஸ்டிச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கிளாத் லூஸ் ஆகிடுச்சு, டைட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் கிளாத் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக விட்டுட்டேன், அதனால் கிளாத் வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸ் கொடுக்குது. கொஞ்சம் ரொம்ப ஒட்டில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணட் போடலை, ஏன்னா நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால நான் எண்ணட் போடலை. சரிங்களா? குட்டியாக ஒரு லாக் செயின் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு த்ரெட்டை வந்து லாக் வச்சு எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து த்ரெட்டை வந்து உள் சைடு தான் நம்ம செயின் ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். சரிங்களா? த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், சரிங்களா, கொடுத்துட்டு ஒரு லாக். திரும்ப வெளியில் போகிறேன். சரிங்களா? வெளியில் போயிட்டு இதுக்கு பக்கத்துலேயே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நாங்கள் கொடுக்க போகிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஒரு லாக். சரிங்களா? இப்போது இதில் 2 மெத்தட் இருக்குது. இப்போது இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் வச்சுட்டு அடுத்த ரெண்டாவது இதுக்கு பக்கத்துலேருந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கலாம். கொடுத்துட்டு 2 லாக் வச்சுக்கிட்டேன் இல்லையா, இங்கே 2 லாக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதிலே 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா, இதில் இப்படி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது இங்கே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் கொடுக்கலாம், ரெண்டுமே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது பக்கத்துலேயே அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் வச்சுட்டு திரும்ப ஒரு லாக் கொடுத்துட்டு திரும்ப நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக்கு, ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம்.
சரிங்களா, உங்கள் விருப்பம் தான். ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின். இந்த மெத்தடும் கொடுத்துக்கலாம். இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் லாக் வச்சுட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லாக் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வச்சுக்கலாம். இதில் இந்த மெத்தடில் 2 டைப்ஸில் நம்ம இந்த கொம்பு டிசைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். சரிங்களா, டைப்பில் சொல்லலை, மெத்தடில் சொல்கிறேன். இதில் இந்த கொம்பு டிசைன் போடுறோம் இல்லையா, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் லாக் வச்சுக்கலாம், இல்லைனா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நான் செயின் வச்சு போடுற மாடலே நான் போடுறேன். செயின் வச்சுட்டேன், ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு ஒரு லாக்கு, ஒரு செயின், திரும்ப போகிறேன், ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஒரு லாக்கு, ஒரு செயின். சரிங்களா, இப்போது இங்கே ஸ்டிச்சு வரும்பொழுது இதெல்லாம் ஒட்டியே வரணும், உள்ளார தள்ளியும் போகக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது. சரிங்களா, இங்கே வளைவு வரும்பொழுது நிறுத்தி நிதானமாக பக்கத்தில் கொடுத்துட்டு வரணும். கொஞ்சம் விலகி கொடுத்தீங்கனாக்கா அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா, திரும்ப பாருங்கள். ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின். சரிங்களா, திரும்ப போகிறேன், போயிட்டு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின். இங்கே வளைவு வரும்பொழுது கொஞ்சம் நெருக்கமாக இதனை ஒட்டியே போடுங்க, தள்ளி வைக்காதீங்க. சரிங்களா, ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின். திரும்ப பாருங்கள், ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு செயின். சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன்.
இதான் ஆஃப் லோடரில் டைப் 2. இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ஏதாச்சும் கொடி டிசைன் வருது இல்லையா, ப்ளவுஸ்லாம் அந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. இப்படி வரும் இருக்குங்க இல்லையா? இப்போது அந்த டிசைன் வந்து இப்படி வரும். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் வருது, மோட்டிஃப் டிசைன் டைப் பண்ணுங்கள். பிரிண்டர்ஸ் ஆப்பில் மோட்டிஃப் கொடி டிசைன் சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடி கொடியாக இருக்கிற டிசைன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் இந்த ஸ்டிச்சை எடுத்து டைப் 1ஐயும் போடுங்க, டைப் 2ஐயும் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.